ஹீரோ வந்து நேம் போடும்போதே கை தட்டுறது வழக்கமான ஒரு விஷயம். ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லாருக்குமே, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் அப்படின்னு போடும்போது, இசை இளையராஜா அப்படின்னு ராகதேவன் இளையராஜா அப்படின்னு போட்டாலே கை தட்டால அலர்ற காலம்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அது திரையுலகத்தையே திருப்பி போட்டது. அ 60 அடியில கட் அவுட் வச்சு ராகதேவன் இசையில அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் குடுக்குறது, எல்லாமே ராஜா வந்ததுக்கு அப்புறமா தான் சாத்தியமாச்சு. இசையமைப்பாளருக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ராஜா சார் மியூசிக்ல அவர் பாடிய பாடல், அதாவது தியேட்டர்ல அவர் குரல் ஆரம்பிச்ச உடனே கைதட்டி விழும் பாருங்க. செமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அத வந்து நான் ஒரு 3 வகையா பிரிச்சிருக்கிறேன். அதாவது ஜாலியான பாட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மாவ பத்தின பாட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெரைட்டியான சாங்ஸ். ஸோ இந்த மாரி ஒரு 3 பகுதியா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஜாலியான சாங்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இதையும் நான் வரிசைப்படுத்தி தான் சொல்லப் போறேன். பாட்ட நான் சொல்றேன். பாடத்த நீங்க சொல்லுங்க. 10வது இடத்துல இருக்கிறது ஒரு சர்ச்சையான பாடலுங்க அந்த பாட்டு. "ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு" சொல்லிட்டு ஒரு ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்ட வானொலியிலே தடை செஞ்சாங்க. சுதாகர் அவர் நடிச்ச படம். ஆரம்ப காலத்துல சுதாகர் வந்து உள்ள நுழைஞ்ச நேரம், அப்ப இவருடைய நம்ம ராஜா சாருடைய வரலாறு சொல்ற மாரியே இருக்கும். பண்ணைபுரத்துல வந்த மாரி மதுரை அப்ப மதுரை மாவட்டத்துல தேனி இருந்தனால, அது ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இந்த பாட்டு. ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு மருத டவுனை எல்லாம் அழகா சுத்தி ரொம்ப ஜாலியான பாட்டு. கூடால கங்கை அமரனுடைய குரல் வேற வரும். ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. இந்த பாட்ட 10வது இடத்துல சொல்றேன் நானு. இந்த பாட்டு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தியேட்டர்ல பாத்துக்கங்க, கேட்டுக்கங்க. வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா பாலை. 9வது இடத்துல இருக்க படம் பாட்டு. தியாகராஜன், சரிதா நடிச்ச பாட்டு. ரொம்ப ஒரு செமையா தியாகராஜனுக்கு ஒரு செம என்ட்ரி குடுத்த படம் இந்த படம். அற்புதமா ஓடுன படம். இந்த படத்துல வந்து "சின்ன பொண்ணு சேலை" அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சாங் இருக்கு. டூயட் சாங். அப்பா! ஜானகி அம்மாவும், ராஜா சாரும் மிரட்டி விட்டுருப்பாங்க. இதுல டைட்டில் சாங் ஒண்ணு இருக்கு. "காட்டு வழி போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்க விட்டுருவோம் நம்ம. இந்த சாங்குக்கு வந்து அவ்வளோ டைட்டில் சாங்குக்கே கிளாப்ஸ் பண்ணுவாங்க. இந்த பாட்டுக்கு சொல்லவா வேணும்? அவ்வளோ அருமையான சாங் இது. என்ன படம்ன்றத நான் சொல்லி தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன படம்னு. சின்ன பொண்ணு சேலை செண்பகப்பூ போல. 8வது இடத்துல இருக்கிறது சத்யராஜ், ரேகா நடிச்ச படம். 80, 85 அந்த டயத்துல வந்த படம் தான். பாரதி ராஜா பண்ண படம் தான். "அடி ஆத்தாடின்ற" சாங்கு. வேற லெவலுங்க. அது "அடி ஆத்தாடின்னு" ஆரம்பிக்கும் போதே அப்படியே கேமரா சல்லுன்னு அப்படி போகும். கிளாப்ஸ பார்த்தீங்கன்னா, அது சொல்லவே வேணாம். சூப்பர் பாட்டு. இந்த பாட்டு அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரி. 7வது இடத்துல இருக்குது "அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் என் ராசாத்திக்காக என் ராசாவுக்காகன்னு" அவங்க பாடும்போது, "எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன்னும்" போது கைதட்டல் வந்து சொல்லவே வேணாம். அவ்வள ஒரு மிரட்டி விட்டுருக்கும் இந்த பாட்டுல. இந்த படம் வந்து பாரதி ராஜா பண்ணி இப்ப காமிச்ச உடனே அவர் பார்த்துட்டு, "ராஜா சார் என்னையா படம் பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போட போட்ட பாடல்கள் தான். சலிப்போட பாட்டு போட்டிருக்காரு ராஜா சார். அடாடாடா! சாகசம் பண்ணி வச்சிருப்பாரு இந்த படத்துல உள்ள பாடல். கொஞ்சம் நான் பார்க்கிறேன். அவ்வளவு அட்டகாசமான பாட்டு. ஒரு கதைய வந்து ம் அந்த கதைய வந்து ஒரு சீனையோ, ஒரு கதையோ எலிவேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, அந்த கதைய மேம்படுத்தி காட்டணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து பாடல்களும் சரி, இசையும் சரி ரொம்ப முக்கியம். ராஜா சார் பாட்டு சான்ஸே இல்ல பாத்துக்கங்க. ஒரு லேக் ஆகும் இந்த படத்துல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது அப்படின்னா, நெறைய பேர் பாத்தீங்கன்னா, பாட்டுக்கு வரும்போது வெளிய தம் அடிக்க எந்திரிச்சு போன காலங்கள்லாம் உண்டு. அந்த காலங்கள்ல எந்திரிச்சு வெளிய போயிருவாங்க. பட் ஆனா ராஜா சார் பாட்டு வந்து கட்டி போட வைக்கும். அந்த மாரி கட்டி இந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் என் ராசாத்திக்காக. போட வைக்க பாட்டு இந்த பாட்டு. 6வது இடத்துல கார்த்திக்கும் ஜீவிதாவும் நடிச்ச படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆன்னு ஆரம்பிக்க தான் செய்வாரு. அப்பா! சான்ஸே இல்லங்க. ராஜா சாரே இந்த பாட்டுக்கு வருவாரு. நான் நான் தேடும் செவ்வந்தி பூவிது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது. எப்படி ஒரு பாட்டு! நீங்க சும்மாவே உட்கார முடியாதுங்க இந்த பாட்ட கேட்டா. உங்கள அறியாமயே தாளம் போடும் காலு. அவ்வளவு ஒரு அற்புதமான சாங் இந்த பாட்டு. போயிது வாசம் ஓமினி காதல் தேசம். பிக்சரேஷன் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நான் சொல்லிடுறேன். பட் பாட்டு வந்து அருமையான பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்ட வந்து என்ன படம் அப்படின்றத நீங்களே டைப் பண்ணுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிக்சரேஷன் கரெக்ட் தானா? இல்ல இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றதே டைப் பண்ணுங்க.
கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாம. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா, முந்தான முடிச்ச படத்துல வர்ற டைட்டில் சாங்கு, "விளக்கு வச்ச நேரத்திலே" அப்படின்ற சாங். இந்த சாங்லயே சில கான்ட்ரோவர்சிலாம் உண்டு. நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, YouTubeல நெறைய பார்த்துருப்பீங்க நீங்க. ஆ பாக்யராஜுக்கு அவருக்கு நெறைய கான்ட்ரோவர்சி வந்தது. இந்த பாட்டு என்னைய அவ்வளவு செக்ஸியா எழுதி வச்சிருக்கு. இந்த பாட்டு வந்து எழுதுனது ஒரு மாதிரி அருவிக்கரை ஓரத்திலே எழுதுற மாரி எழுதியது பாக்யராஜ் சொல்லியிருந்தாரு. ஸோ அத அவரே அங்க ரெக்கார்டிங் இடத்துல வச்சு பாட்ட மாத்தி வரிகள மாத்தி குடுத்துருக்காரு. பட் அப்ப ஐயப்ப சீசனுக்கு அவர் மாலை போட்டிருந்தனால, ராஜா சார் "என்னைய அவ்வளவு செக்ஸியா எழுதி வச்சிருக்க. நான்லாம் இத பாட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அப்புறம் அவர வற்புறுத்தி ஜானகி அம்மா தான் "சரி பாடுங்க" அப்படின்னு சொல்லி பாட வச்சதாகவும் ரொம்ப தமாஷா சொல்லுவாரு. "விளக்கு வச்ச நேரத்தில மாமே வந்தான்" அப்படின்ற இந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா! அள்ளிரும் டைட்டில்ல. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா. 4வது இடத்துல ராமராஜன் அவர் நடிச்ச படம். படம் பேர நீங்க சொல்லிருங்க. இது அம்மா சென்டிமெண்ட் உள்ள சாங். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து அலப்பறையான சாங்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து அம்மா சென்டிமெண்ட் சாங்கு. இந்த பாட்ட எழுதுனதும் ராஜா சார் தான். ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. அற்புதமா இருக்கும் இந்த பாட்டுல. இந்த பாட்டுல வர்ற ஒவ்வொரு வரிகளும் அற்புதமா இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாருமே கெட்டுப்போன தம்பி உண்டு, தங்கை உண்டு எல்லாத்தையுமே சொல்லிருவாரு. தட்டு கெட்ட ரங்கையும் உண்டு, கேடு கெட்ட தந்தையும் உண்டு. பொண்டாட்டி உண்டுன்னு கூட சொல்லிருவாரு. ஆனா, கெட்டுப்போன தாய் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லைன் இந்த லைன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல்வேறு கேரக்டர்கள் ஒரு பெண்ணுடைய லைஃப்ல இருக்கும். அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, அண்ணியா இருப்பாங்க, மனைவியா இருப்பாங்க. இப்படி பல கேரக்டர்ல இருப்பாங்க. எல்லா கேரக்டருமே ம கெட்டு போலாம். வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கெட்டவங்களா சித்தரிக்கப்படலாம். பட் ஆனா, கெட்டுப்போன தாய் என்னைக்குமே இல்ல அப்படின்ற ஒரு அற்புதம் அந்த கேட்டாலே அழுகை வந்துரும். அந்த மாரியான ஒரு சாங் இது. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா. இவன் தான் பையன் கெட்டவனா இருந்தாலும், அம்மா மனசு ஒத்துக்கிறாது. அது வந்து அது அப்படிதான். தாய்னா தாய் தான். அந்த தாய்ன்ற சாதம் வந்து கெட்ட தாய் இல்லவே இல்ல அப்படின்றத தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையா இது சாரி எழுதின லைஃப்ல அவங்க அம்மாவ நினைச்சு எழுதின மாரியே இருக்கும். ரொம்ப அருமையான சாங் இந்த பாட்டு. இந்த கிராமத்து இதுல அவ்வளவு அற்புதமா ரசிச்ச பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்ட கேட்டு பாருங்க. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா. 3வது இடத்துல கார்த்திக் நடிச்ச படம். படம் பேர நீங்களே சொல்லிருங்க. அத நான் சொல்லிட்டேன். ஆனா பாடு அடடடடா! அம்மா நான் சும்மா இல்லடா அப்படின்ற பாட்டு. ஐயோ! முடியாதுங்க. இதுவும் அப்படிதான். ராஜா சார் எழுதின சாங் தான் இதுவும். அவரு அம்மா சாங்னா அவர் எழுதிருவாரு போல இருக்குது. அவருக்கு அவ்வளோ அம்மா மேல அவ்வளோ ஒரு பெரிய அட்டாச்மென்ட். அம்மா நான் சும்மா இல்லடா அப்படின்ற சாங்ல அவ்வளோ அற்புதமான வரியெல்லாம் இருக்கும். இந்த பாட்டுல அம்மா நான் சும்மா இல்லடா. 2வது இடத்துல இருக்கிறது பார்த்திபன் நடிச்ச படம் தான். சங்கர் பச்சான் இயக்கம். படம் பேர நான் சொல்லல. இந்த படம் தான் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இந்த பாடம் நான் சொன்னாலே. அதாவது ஒரு சீன சொல்லும்போது, நமக்கு வந்து அந்த சீன்ல வந்து அ அந்த நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீன்ல வந்து உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கும். அ இந்த சாங் ஆரம்பிக்கிற இடத்துல. கதாநாயகி தன்னுடைய முன்னாள் காதலி, அதாவது காதலின்னு கூட சொல்ல முடியாது. அந்த சின்ன வயசு புள்ள சின்ன வயசுல அந்த அந்த பிள்ளைய பார்த்துருப்பா. இந்த பிள்ளை நேரம் எப்படியோ இருக்கும்னு நினைச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸ்கூல்ல படிப்புல ரேங்க்ல ஃபர்ஸ்ட்லாம் இருக்கிற ஒரு பெண்ணு. அந்த பெண்ண மானசீகமா அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவ வெளியூர் போயிடுறா. திருப்பி அவள சந்திக்கிற இடம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கற்பனையில நினைச்சிட்டு இருப்போம். அவன் நேரம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அவன் சந்திக்கிற இடம், அந்த இடத்துல அவனுடைய அழுக, அப்பா! ராஜா சார், "உன் குத்தமா, என் குத்தமா, யார நான் உன் குத்தன்னு சொல்லன்னு" ஆரம்பிக்கும்போது, சத்தியமா சொல்றேன், கண்ணுல ஓரத்துல கண்ணீர் வந்துதாங்க ஆகும். உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. படத்துல உட்கார்ந்து தியேட்டர்ல உட்கார்ந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவ்வளவு ஒரு உங்களுடைய அனுபவம் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு சாங் இந்த சாங். அவ்வளவு அற்புதமான அவர் குரல்ல அது வாய்ப்பே இல்லங்க. ராஜா சாரால தான் அது முடியும். அந்த மேஜிக் அவருடைய இது. முதல் இடத்துல இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து எப்படி சொல்றது? இசைஞானிய வந்து இசை க இ இசை ஞானிக்கு உள்ள அந்த சரஸ்வதியே புகுந்து, அ பாடல்ல பாடிய பாடல்ன்னு வச்சுக்கலாம். அவங்களே சொல்லி பாடுன பாட்டுன்னே வச்சுக்கலாம். ஒரு பெண் தெய்வம். அவங்கள வணங்கி அவ மூகாம்பிகைய நினைச்சு பாடுற பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப உலக ஃபேமஸ்ன்னே சொல்லிருவேன் நானு. இந்த பாட்டு ஜனனி ஜனனின்ற பாட்டு. இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்டின்னா, பாடி எழுதின வரிகள். இந்த வரிகள பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த பாட்டு வந்து அவரே சொல்லியிருக்காரு. ராஜா சாரே நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த பாட்ட வந்து பாட எனக்கு வந்தது வந்து ஜேசுதாஸ் தான் பாடுறதா இருந்தது. பட் இவரு தான் ட்ராக் பாடி வச்சிருந்தாரு. எப்பயுமே அப்ப ட்ராக் பாடுறது பழக்கம் தானே. ட்ராக் பாடி வச்சுட்டு அவங்க வந்து போட்டு காமிச்சுட்டு இதே மாரி பாடி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான். அந்த மாதிரி இவரு பாடி வச்சுட்டு, அத இளையரா ஜேசுதாஸ் வந்து கேட்டுட்டு,
அவரு அதுக்கு மேல மெல்ட் ஆயிட்டாரு இந்த பாட்டை கேட்டவங்க. கேட்டுட்டு இதுக்கு மேல நான் என்னங்க பாடுறதுக்கு இதுல என்ன இருக்குது? இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமா இருக்கு. நீங்க பாடுனது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசுதாஸ் அவங்க போவாங்க. இந்த பாட்டை வந்து அவர் பாடுனது. வாலியோட வரிகள். அப்பா! இது ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இது சொல்றது இவ்வளவு நேரம் நம்ம கைதட்டி ரசிச்ச பாடல். ஆனா இந்த பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, இதுல கைதட்டுறதுக்குலாம் வேலையே கிடையாதுங்க. சிவசத்யாயத்தோன்னு அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து கண்ண மூடி தியானத்துல போன மாரி தான் இருக்கும். शिवशक्त्या युक्तो यदि भवति ஒரு ஃப்ளைட்ல எப்படி அப்படியே உட்கார்ந்தோனே கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஆஃப் ஆயி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறந்து, அப்படி அப்படியே உச்சத்துக்கு போயி, அப்படியே ஹை லெவல்ல போயிட்டு, அவரு எப்படி சொல்றது? அப்படியே வானத்துல பறக்கும் பாருங்க. அந்த மாரி ஹை பிட்ச்ல கொண்டு போயிருப்பாரு சார். जननी जननी जगं अहं नी சக்தி பீடமும் நீ, சர்வ மோட்சமும் நீன்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிற இடமா இருக்கட்டும். சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ. அப்பா! ஒவ்வொரு வரிகளும் தியானத்துல உள்ள ஒரு பாட்டு. நம்ம கேட்டோம்னா தியானத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சாங். அற்புதமான சாங் இந்த ஜனனி. இதுதான் நான் முதலிடத்துல சொல்லுவேன். ராஜா சாருடைய சாங்ல. அவர் குரல்ல வந்த பாடல்ல, கைதட்டல் வாங்கின பாடல் 1000 இருக்கலாம். ஆனா மனசார கும்பிட்ட பாட்டுன்னு சொல்லலாம் இந்த பாட்ட. இந்த பாட்ட வந்து கேட்டாலே நம்மளே அறியாம கும்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சாங் சார். இந்த சாங் கேட்கும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? இந்த படமா பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதெல்லாம் கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க அடுத்தும் பேசலாம்.